அயனார் துணையில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். சேரன் அண்ணா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுடைய சைட்டோட வேலையை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்டு சோழன், பல்லவன், பாண்டியன் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அண்ணாவோட முகத்தில் இப்போதான் பொலிவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அடுத்து ஆமாண்டா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, என் மேலே எந்த தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நிலா உடனே சொல்றாங்க, ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் யாரும் மறந்துடாதீங்க, எல்லாரும் வந்தவங்க எல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொன்னாங்க, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. பல்லவனும் சொல்கிறாங்க, அண்ணன் நாங்கள்லாம் அப்போவே சொன்னோம் இல்லைன்னா, நீங்கள் தான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தீங்க, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஜோசியக்காரை வர வச்சு உங்களை நம்ப வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க. ஆமாண்டா பல்லவா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நானும் இப்போ தான் நம்பவே ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்னு சொல்கிறாங்க. உடனே அடுத்து சோழனும் சொல்கிறாங்க, எங்க நிலா, நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம், நேற்றே சொன்னது தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. சரி சொன்னீங்க, ஆனால் எப்போ போகிறது என்னன்னு ஏதாவது சொன்னீங்களான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தானேங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் போகல, எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி ஒருவேளை அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அப்பாவை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளை போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே வந்து அங்கிள் கொஞ்சம் வாங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ எதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வாங்க வந்து கேளுங்க, அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து குலதெய்வ கோயிலை பற்றி கேட்குறாங்க. குலதெய்வ கோயிலுமா, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன உங்களுக்கு குலதெய்வ கோயில் கூட என்னன்னு தெரியாது அவங்களுக்கு? எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்கள் சொந்த ஊராட்சி எதுன்னு சொல்லுங்கன்றாங்க. எனக்கு ஊரே இதுதான், நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன், எனக்கு எங்கே இருக்குது சொந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொந்த ஊர் இல்லைன்னா இருக்குது, உங்கள் அப்பா இல்லை உங்கள் தாத்தா அவங்க ஊர் அந்த மாதிரி ஏதாவது தெரியுமான்றாங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன சொல்லா இப்படி சொல்கிறாங்க உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. ஆமாங்க, அவருக்குமே தெரியல, பார்த்தீங்கல்ல இந்த வீடு எதுக்காக இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்குது, என் அம்மா எதுக்காக இறந்தாங்க, அவர் தான் கொலை பண்ணாரான்னு சொல்லிட்டு ஒரு சில கொஷினுக்கெல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஆன்சரே தெரியாதுங்க, எங்கள் வீடு இப்படி தான், எங்கள் வாழ்க்கை எல்லாமே இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. சரிங்க பார்க்கலாம், சீக்கிரமாக கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்கிறாங்க. சரிண்ணா அதுக்கப்புறம் சைட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து வழியில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. என்ன சேரா ஓடி போயிட்டியாமேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க பெரியப்பா வராங்க. பெரியப்பா வந்துட்டு அவங்க கிட்டே பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷம் பெரியப்பா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததுன்னு சொல்கிறாங்க. பெரியப்பா அப்படியே இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், ஜோசியக்காரங்கெல்லாம் குலதெய்வக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொன்னாங்க, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுக்கு உனக்கு, உன்னை இனிமேல் எல்லாம் நாங்கள் ஒட்டி உறவாடணும்னு நினச்சி எல்லாம் நாங்கள் வரலாங்க, உண்மையில தான் ஏதோ ஒரு கரிசனை இருந்துச்சு எங்களுக்கு, அதுக்கோசரம் தான் நாங்கள் அங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா சொல்கிறாங்க. இல்லை பெரியப்பா, அங்கே போயிட்டு வந்தால் எல்லாம் சரியாயிடும். இல்லை இல்லை, நாங்கள் உங்களை ஒதுக்கி விட்டது தான், உங்களை நாங்கள் எப்பயுமே சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமாக பேசிட்டு போயிடுறாங்க பெரியப்பா. என்னடா இப்படி பேசுகிறாங்க, அன்றைக்கி மட்டும் விசாரிச்சாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன், இப்போ வந்து ரொம்பவே மோசமாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பல்லவன் சொல்கிறாங்க, அண்ணா அதெல்லாம் சந்தோஷத்தில் தான் வந்து கேட்டிருப்பாங்களோ என்னமோ, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஓடா, சரி வாடா போகலான்னு சொல்கிறாங்க. சரி அண்ணா சைட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் நல்லா அழுந்துகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அண்ணாக்கிட்டையும் பேசிகிட்டே அழுந்துட்டுருக்காங்க. திரும்பி அவங்க மாமா பையனால் பிரச்சனை, அதனால சந்தா அழுந்துட்டுருக்கா. சரி நான் போயிட்டு கேட்குறப்போ இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து சரி எங்கள் வீட்டில் இருக்கட்டும், அதுக்கப்புறமாவது சந்தாக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க. ஆமாம் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கிட்டே சொல்கிறாங்க. சந்தாவை உங்கள் வீட்லேயே வச்சுக்கோங்க, நான் எங்கேயாவது வெளியே தங்கிக்கிறேன், அப்புறமாவது அவங்க மாமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட அண்ணா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தாவும் அவங்க சேரனோட வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணலான்றாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே குழப்பமாக இருக்குது, எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. சந்தாவோட அண்ணன் இதுதான் விஷயம், அவங்க மாமாவால் ரொம்பவே பிரச்சனை, அதனால உங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கட்டும், அதனால தான் கொண்டு வந்தீங்க அவன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.